இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்றாங்க, சில பேர் அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்க. அப்படி அவங்களுக்கு அதுல என்ன மேரேஜ் பண்ணி பிடிச்சிருக்குன்னு அவங்களோட ஒப்பீனியனே கேட்கலாம். கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. அப்சல்யூட்லி லவ் மேரேஜ் தான். இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்படி உன்னை மகாஜி பண்ணிடுவேன். லவ் மேரேஜ் தான் பிடிக்கும். லவ் மேரேஜ் தாங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கும். அடிப்பாவி, அப்புறம் எதுக்கு போகும்போது வரும்போது என்ன திங்கிற மாதிரி பாத்தியா? எனக்கு லவ் மேரேஜ் தான் பிடிக்கும். அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்கும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. லவ் கம் அரேஞ்ச். 4 இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து பிலிம் காட்டிய நீ. எனக்கு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் பிடிக்கும். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? லவ் பண்ணணும், ஆனா அது அரேஞ்சா இருக்கணும். இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது. பந்தலிலே பாவக்கா தொங்குதடி ரோலாக்குன்னு பாரதியார் சும்மா சொன்னாரு. எனக்கு லவ் மேரேஜ் தான் பிடிக்கும். பிகாஸ் எனக்கு லவ்னா கொஞ்சம் பயந்து பயந்து பண்றது அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லவ் மேரேஜ். திருமணம்ங்கிறது சொர்க்கத்துல நிச்சயம் பண்றது, அத நம்மளா முடிவு பண்ணிட்டா எப்படி? எனக்கு வந்து வீட்டுல பாக்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ற. அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கும். அதான பார்த்தேன், இந்த மூஞ்சி எவன் லவ் பண்ணுவா? லவ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும், சேர்ந்து சுத்தலாம், எங்க வேணா சுத்தலாம். அது வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆகும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இல்ல எப்பயோ வீட்டுல யாருனே தெரியாத ஒரு பொண்ணை போய் பார்த்து அவளை போய் பிடிச்சிட்டு திருப்பி அவரை பழைய கல்யாணம் பண்ணிட்டு பழகிறத விட லவ் பண்ணிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி லைஃப் லீட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிட்டா என் முண்டை கடைசி எனக்கு வந்துரும், அப்புறம் ஓகன் ஆயிரும்ல. யாருனே தெரியாதவங்கள அப்பா அம்மா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்றது பெட்டர்ல. 16 வயசு காதல் அரும்பும் வயசு. ஆகா, ஊரை விட்டு ஓடும் வயசு. ஓஹோ. என்னோட உட்பி பார்த்து சொல்லணும், அதனால லவ் மேரேஜ். நான் பார்த்து பழகி அதுக்கப்புறம் இது பண்ணணும், அதனால லவ் மேரேஜ். ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையடா, அது டெடிகேஷன் மாப்ள. அதுவும் இல்லாம வெளியே அவுட்டிங் போறது, லாங் டிரைவ், அது பொண்ணு கூட போனா லவ் மேரேஜ் பண்ணி போனா தான் பிடிக்கும். அது மேரேஜ் பண்ணி போனா அது ரொம்ப வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்காது. அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான், இவனுக்கு இடையில தண்ணி வரலையா? லவ் அப்படின்னா இப்போ எனக்கு பிடிச்சவங்களும் மேரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி வீட்டுல எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும், எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஹாப்பியா ஒரு மேரேஜ் பண்ண மாதிரி. அதனால அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. முன்னாடி லவ் பண்ணிருக்கேன், ஆனா இப்ப இல்ல. இருந்தாலும் உன்னதாண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. லவ் பண்றதுன்னா 2 பேர் மட்டும்தான் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. பட் வந்து எதுவும் ஒரு பிரச்சனை சப்போர்ட் பண்ணதுக்கு ஹோல் ஃபேமிலி இருக்கும். சப்போஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனாலும் பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. சோ அந்த சப்போர்ட்டுக்காக எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் பிடிக்கும். குடிக்கிறாள்களே இல்லையோ கும்முன்னு பவுடர் எடுத்து அப்பிட்டு வந்துடுறாளுங்க. ஏன்னா லவ் பண்ண எப்படியும் பொண்ணுங்க விட்டுட்டு போயிருவாங்க, ஏமாத்திடுவாங்க. ஏன்னா நானும் 3 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு இப்படிதான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டுட்டு போயிட்டேன். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி, வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது. புரியுதா? குட் பை. இல்ல போ போ போ. லவ் மேரேஜ் தாங்க பெஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு பண்றது இன்னும் பெஸ்ட். ஏன்னா சும்மா லவ் பண்ணிட்டு அங்க இங்கேன்னு சுத்திட்டு இருக்கிறத விட பேரண்ட்ஸோட பர்மிஷன் வாங்கிட்டு, ஏன்னா திடீர்னு லவ் பண்றாங்க, திடீர்னு பேரண்ட்ஸ் வேணாங்க அப்படின்னாங்கன்னா அந்த 2 பேர்த்தோட ஃபீலிங் என்ன இருக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். இப்போ ஒரு வேலை லவ் பண்ற அப்படின்னா டைரக்டா வீட்டுல போய் ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்றது அதெல்லாம் பெஸ்ட்டுங்க. அதை விட்டுப்பட்டு லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தெரியாம ஆட்டுக்குட்டிக்கு தெரியாம அங்கே இங்கேயும் சுத்துறது வேஸ்ட்டுங்க. நோ சார், நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். இவ்வளவு நாளா வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு ஒயிட் கலர் ஷர்ட் தான் போடுவேன். இனிமேல் பிளாக் கலர் ஷர்ட் மட்டும் தான் போடுவேன். லவ் பண்றவங்களுக்கு வந்து என்ன அட்வைஸ்னா, யாரையும் உண்மையா லவ் பண்ணாதீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதிகமா. யாரையும் வந்து எப்படி ஏமாத்திடுவாங்க. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. லவ் பண்றீங்களோ? எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இப்ப இருக்கு இல்ல சொன்னேன். இப்போதைக்கு இல்லையா? பிரஷரா? சிங்கிளா? சொல்லவே இல்ல. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? பிகாஸ் லவ் பண்ணி போனோம்னா கொஞ்சம் கெத்தா இருக்கும். கெத்தா லவ் மேரேஜ் பண்ணி போலாம். மேரேஜ் பண்ணிட்டு திருப்பி லைஃப் லீட் பண்ணும்போது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பார்த்தா டைவர்ஸே வருது இப்ப கோர்ட்ல அந்த மாதிரி. ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அதெல்லாம் இருக்காதுன்னு ஒரு எய்ம் தாட் தான். ஏன்னா
ஒரு 90% டைவர்ஸ் விட ஒரு 30% புரிஞ்சுட்டு இவ்வளவு நாள் நம்ம இருந்திருக்கோம், அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அவங்க கூட, அதை வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து பேசினா போதும். இதே அரேஞ்ச் மேரேஜ்க்கு அப்போ ஒண்ணுமே புரியாம யாருனே தெரியாம போய் உட்காந்து சண்டை வரும்போது உட்காந்து பேசினா கூட அந்த மெமரிஸ்ல இருக்காது. பட் லவ் மேரேஜ் அந்த மெமரிஸ்ல இருக்கும். சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஏதோ சூர்யா படத்துல ஒரு படத்துல பண்ணாங்களா, சூர்யா ஜோதிகா, அந்த மாதிரி வீட்டுல சமாதானம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பண்ணணும். பிரதர் இதெல்லாம் பழைய ட்ரெண்ட். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக்.